Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் டேபிள் இருக்க ஃபீல்ட் வேல்யூஸை எப்படி நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறதுல பார்ட் 3 பார்க்க போறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க ஒரு ஃபீல்ட் வேல்யூஸை எப்படி நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல வெர்டிகலா அந்த செக் பாக்ஸஸை டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செக் பாக்ஸஸை டிஸ்ப்ளே பண்ணும்போது y axis இன்கிரிமென்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த y axis பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹைட்டை விட அதிகமாகும்போது அந்த செக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் காலம்ல டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ அத பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், இந்த ஃபார்ம் உடைய ஹைட் அண்ட் விட்த் கெட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் அப்படிங்கற இந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா r அப்படிங்கற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் r equal this dot get bounds அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி அதனுடைய height and width பாத்தீங்கன்னா இந்த r அப்படிங்கற ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த r அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல இருந்து height மட்டும் கெட் பண்ணி ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். int h equal r dot height. இப்போ இந்த ஃபார்மோட height மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு h அப்படிங்கற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if y அப்படிங்கற அந்த வேரியபிள் இருக்க y axis ஓட வேல்யூ greater than or equal h அப்படிங்கற அந்த வேரியபிள் இருக்க height. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அந்த காம்போ பாக்ஸ்க்கும் அந்த ஃபார்ம் உடைய எண்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அதனால ஒரு 50 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அப்ப ஹைட்ல இருந்து -50 பண்ணி அதை விட நமக்கு இந்த y axis அதிகமா ஆகும்போது இப்போ இந்த செக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த காலம்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதனால y அப்படிங்கற அந்த வேரியபிளுக்குள்ள பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கற வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ x அப்படிங்கற அந்த வேரியபிளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க x வேல்யூவோட ஒரு 200 வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த j செக் பாக்ஸ் உடைய width 150 கொடுத்திருக்கோம். அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு 200 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை நம்மளுடைய ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி this dot add roll of k அப்படிங்கற இப்போ இந்த செக் பாக்ஸை பார்த்தா நம்மளுடைய ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அது நம்மளுடைய ஃபார்ம்ல ஆட் ஆயிடும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த விண்டோல நமக்கு அந்த ஃப்ரேம்ல இந்த செக் பாக்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்டெக்ஸ் இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால இந்த k++ அப்படி இந்த இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் இருக்கு. இப்போ அந்த எரர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் நேமை தப்பா கொடுத்திருக்கோம். டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ஃபார்ம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்றேன். shift F6 கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். இப்போ ஃபார்ம் ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டேட்டாபேஸ் டேபிள் இருக்க இந்த ஃபீல்ட் வேல்யூஸ் நமக்கு செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா நமக்கு செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய டேபிள்ல பாத்தீங்கன்னா s roll அப்படிங்கற இந்த ஃபீல்ட்ல இருக்க 7 ரோல் நம்பர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருந்தாலுமே அந்த வேல்யூஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம்ல செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ்ல இருக்க ஒரு டேபிள்ல இருக்க ஃபீல்ட் வேல்யூஸை நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல எப்படி செக் பாக்ஸஸா டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல் வேணும் அப்படினா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்க. YouTubeல எங்களோட வீடியோஸை பாக்கும்போது மறக்காம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.